Hello to everyone. Welcome to Samacheer Education YouTube channel. இன்னைக்கு நம்ம வீடியோ செஷன்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 11th Standard English Prose தான் பார்க்க போறோம். இதோட previous part பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட paragraph வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோ லிங்க் நான் descriptionல கொடுக்கிறேன். மறக்காம போய் பாருங்க. இன்னைக்கு இந்த particular lesson அதாவது the portrait of a lady இத வந்து நம்ம பேலன்ஸ் இருக்க கூடியதை கண்டினியூ பண்ணுவோம். ஓகே? சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஒரு particular story வந்து இந்த author குஷ்வந்த் சிங் இருக்கார் இல்லையா? இவருடைய grandmotherக்கும் அவருக்கும் உள்ள bonding பத்தின ஒரு ஸ்டோரி தான் சொல்லிருக்காங்க இல்லையா? சோ அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க லைக் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சிட்டியில் இருக்கும் பொழுது இவரை வந்து இந்த இடத்துல வந்து டெம்பிளில் போயிட்டு அவர் என்ன பண்ணுவார், நிறைய படிக்கிறதுக்கு போவார். அப்போ வந்து நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் அவங்க பாட்டி படிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணாங்க இல்லையா. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு வந்து மாறிட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது இல்லையா. அவர் என்ன பண்ணுறாரு, அதிகமாக அவங்க பாட்டி கூட இருக்கிற அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுது. ஏன்னா வந்து அவர் வந்து காட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் திங் பற்றியெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு இல்லையா. சரி வாங்க பேலன்ஸ் இருக்கிறது என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா when I went up to university I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon, she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirping. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்கூல் முடிச்சாச்சு, இப்போ யூனிவர்சிட்டிக்கு சேஞ்ச் ஆகிறார், அதாவது காலேஜ் போகிறார் இல்லையா. ஸோ யூனிவர்சிட்டி மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு ரூம் அவருக்குன்னு கொடுத்துட்டாங்க. இவங்களுடைய காமனாக அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா அது கட் ஆகுறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும். மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன்னா என்னென்னா தனிமைப்படுத்துகிறாங்க இல்லையா. ஸோ அது அந்த ஐசோலேட் ஆகுறது, இதை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா முழுசாகவே என்ன பண்ணிடுறாங்க, அந்த தனிமையை ஏற்றுக்கிறாங்க. ஸ்பின்னிங் வீல் அப்படின்னா என்னென்னா இந்த மண்பாண்டம் செய்கிறதுக்காக செய்வாங்க இல்லையா, வீல் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அதுலேருந்து ரேராக தான் அவங்க எழுந்திருக்கிறாங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேசலை. சன்ரைஸ்லேருந்து சன்செட் வரைக்கும், அதாவது சூரிய உதயம் ஆகிறதுலேருந்து மறையிற வரைக்கும் அவங்க அங்கேயே உட்காந்து அவங்களோட ப்ரேயர்ஸை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்பேரோஸ்க்கு அவங்க ஃபீட் பண்ண போயிடுவாங்க, அதாவது நிறைய வந்து சிட்டுக்குருவிங்கள்லாம் அங்கே வரும் இல்லையா. ஸோ அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காக போகும்பொழுது ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டி பீசஸாக வந்து பிரித்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா அவங்கள சுற்றி வந்து ஒரு பெட் லேம் அப்படின்னா மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறது, ஒரு நாய்ஸியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்துடும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் சிறப்பிங்கன்னா அது வந்து சிலிர்த்து போகிற அளவுக்கு வந்து அந்த சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சம் பேர்ட்ஸ் என்ன பண்ணுன்னா பர்ச்டு மீன்ஸ் அது மேலே உட்காந்துக்கிறது. ஓகே, அவங்களோட லெக்ஸில் உட்காரும். சம் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க தலை மேலே கூட ஏறி உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. She smiled but never shooed them away. It used to be the happiest half hour of the day for her. அதாவது அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராண்ட் மதர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க, சிரிச்சுட்டு. அதே மாதிரி அந்த ஷூ அப்படின்னா ஷூப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம, அந்த பறவைகள்லாம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட அந்த பேர்ட்ஸ் எல்லாம் அவங்க விரட்டி விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அந்த ஒரு half an hour அவங்க வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ரொம்பவே ஹாப்பியஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. But my grandmother could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotions. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers very busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. அதாவது அவங்க வந்து
இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து யூனிவர்சிட்டி படிப்பு முடிஞ்சாச்சு. ஃபர்தர் ஸ்டடீஸ்க்காக அவர் இப்போ என்ன பண்ணணும், அப்ராட் போக போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க கிராண்ட்மா வந்து அப்செட் ஆகிடுவாங்க இது கேட்டால். ஆனால் அவங்க வந்து ஏன்னா அவர் வந்து 5 இயர்ஸ்க்கு இங்கே இருக்க மாட்டார். ஒரு இந்த ஏஜுக்கு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அப்செட் ஆகிடுவாங்க. பட் அவங்க கிராண்ட் மதர் வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காத மாதிரி, ஷி டிடன்ட் ஷோ எனி எமோஷன், சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணலை. வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டு போகும்போது கூட எதுவும் பெருசாக எமோஷன்ஸு காமிச்சிக்கல. அவங்க ஃபுல்லாக ப்ரேயர்ஸ் மட்டுமே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த ரோசரி அப்படின்னா அந்த ஒரு மாலை மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த முத்துமணி மாலை மாதிரி, அந்த மாதிரி ஒரு மாலை வச்சுட்டு அதை அப்படியே பீட்ஸை வந்து ப்ரேயர் சொல்லிகிட்டே மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து சைலண்ட்டாக என்னுடைய ஃபோர்ஹெட்டில் வந்து நெத்தியில் முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த டைம் அந்த மாய்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்பவே அந்த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது 2 பேரும் டச் பண்ணதே அந்த லாஸ்ட் சைன் தான் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப செரிஷ் பண்ணுவேன் அதை அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பட் தட் வாஸ் நாட் ஸோ. After 5 years, I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words, and while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moment were with her sparrows, whom she fed longer and with frivolous rebukes. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகலை, 5 இயர்ஸ் டக்குன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா அவர் இங்கே வரும்பொழுது அவங்க மறுபடியும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் சேம், அதாவது அவங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் விட்டுட்டு கிளம்பும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்காங்க. அதே மாதிரி எதுவும் பெருசாக பேசிக்கலை. பட் அவரை வந்து கைப்பிடிச்சு விட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டைம் கூட பார்த்திங்கன்னா அவங்க ஏதோ ப்ரேயர்ஸ் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் ஆன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல், அதாவது அந்த டே வந்து ஐயோ இத்தனை வருஷம் கழித்து என் பேரனை பார்த்துருக்கேனே அப்படின்ற ஒரு இது கூட இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ன்றது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேரோஸ்க்கு ஃபீட் பண்ணுறதா தான் இருக்குது. அது வந்து ஃப்ரிவலஸ் ரிபியூக்ஸ் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா நிறைய வந்து சின்ன சில்லியாக திட்டுறது, சில்லியாக வந்து கண்டிச்சு வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அந்த ஸ்பேரோஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுறதை தான் பெரிய விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. In the evening, a change came over her. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. For several hours she thumped the sagging skin of the dilapidated drum and sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. இந்த ஈவினிங் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்ச் ஓவர் வந்துருச்சு. அதாவது அவங்க ப்ரேயர் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த நெய்பர்ஹுட், அதை பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விமன் எல்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓல்டு ட்ரம் எடுத்துகிட்டு வந்து ஷீ ஸ்டார்டட் டு சிங், அதாவது ஏதோ பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வந்து மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க அந்த சாகிங் ஸ்கின் ஆஃப் த டைலாபிடேட்டட் ட்ரம், அதாவது ஒரு பழைய ஓல்டு ட்ரம், அந்த ஸ்கின்னெல்லாம் சாக் ஆன மாதிரி இருக்குது. அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாங்கை வந்து பாடிட்டே இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்கள ட்ரை பண்ணோம், அதாவது ஓவர் ஸ்ட்ரெயினிங் வேண்டாம், இவ்வளோ வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா ட்ரை பண்ணோம், அதாவது ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணோம். பட் ஷீ டிடன்ட் லிசன். அந்த டைம் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் அவங்க ப்ரேயர் பண்ணாமல் இந்த மாதிரி வேலை பார்த்தது அதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்கிறாரு. தி நெக்ஸ்ட் மார்னிங் ஷி வாஸ் டேக்கன் இல். இட் வாஸ் a mild fever and the doctor told us that it would go. But my grandmother thought differently. She told us that her end was near. She said that since only a few hours before the close of the last chapter of her life, she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே இல்லாயிட்டாங்க, அதாவது முடியாமல் போயிடுச்சு உடம்புக்கு. டாக்டர் வந்து அதை சரியாயிடும் அப்படின்னு சொல்லாலுமே அவங்க கிராண்ட் மதர் பார்த்திங்கன்னா இல்லை இதுதான் என்னோட எண்டு வந்து நியர்பை வந்துகிட்டே இருக்குது, ஒரு சில ஹவர்ஸ் தான் இருக்குது நான் போகிறதுக்கு, அதுக்குள்ளே நான் இந்த எண்ட் ஆஃப் த சாப்டரை வந்து
நான் என்ன பண்ணணும்னா ப்ரேயர் பண்ணணும். ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். எங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கிறத விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் ப்ரேயர் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. We protested, but she ignored our protest. She lay peacefully in bed, praying and telling her beads. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. அதாவது இவங்க வேண்டாம், ப்ரேயர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்காம என்ன பண்ணிடுறாங்கன்னா, இல்லை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ்ஃபுல்லாக அவங்க பெட்டில் போய் படுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரேயர் பண்ணிகிட்டே அவங்க பீடை வந்து அந்த கையில் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவங்க ப்ரேயர் சொல்கிறதெல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த அவங்க கையில் வச்சுருந்த அந்த மாலை இருக்கு இல்லையா, அது கீழே விழுந்துருச்சு. லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ் விச் மீன்ஸ் அவங்க பீஸ்ஃபுல் பேலர்னால் என்ன மீனிங் பார்த்திங்கன்னா ஒரு அன்ஹெல்தி பேல் அப்பீரியன்ஸ். ஃபேஸில் ஒரு அப்பீரன்ஸ் மாறிடும் இல்லையா, ஒரு மாதிரி பேலாக ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு அவங்க அமைதியாக ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஸோ எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஷி வாஸ் டெட் அப்படின்னு சொல்கிறார். We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with the red shroud. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. In the evening, we went to her room with a crude stretcher to take her to be cremated. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. We stopped halfway in the courtyard. All over the veranda and in her room, right up to where she lay dead and stiff wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. She broke it into little crumbs the way grandmother used to and threw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's crops off, they flew away quietly. Next morning, the sweeper swept the breadcrumbs into the dustbin. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க போயிட்டு பெட்டெல்லாம் அதாவது அவங்களுடைய பெட்டை எடுத்துகிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா கிரவுண்டில் படுக்க வைக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷ்ரவுட் அப்படின்னா ஒரு டெட் பர்சனை வந்து இந்த காப்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு ரெட் ஷ்ரவுட் வச்சு யூஸ் பண்ணி அவங்கள கவர் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் மோர்னிங் அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த இரங்கல் மாதிரி வைப்பாங்க இல்லையா, இரங்கல் கூட்டம் மாதிரி, அந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவங்களை விட்டுட்டு அவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெச்சஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த கிரிமேஷன்னா என்னென்னா பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த ரூம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரூம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோல்டன் பிளேஸ் லைட் மாதிரி சன் வந்து அந்த இடத்துல படுது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹாஃப்வே இந்த கோர்ட்யார்ட் கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த வெரண்டாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு thousands ஆஃப் ஸ்பேரோஸ் பார்த்திங்கன்னா அங்கே உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த அவ்வளோ ஸ்பேரோஸுமே என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க நிறைய ஃபீட் பண்ணி வளர்த்துருக்காங்க இல்லையா. ஸோ ஆனால் அந்த இடத்துல அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு சத்தமுமே கொடுக்கல, ஒரு நாய்ஸ்ன்றதே அந்த இடத்துல இல்லை. ரொம்பவே இவங்க எல்லாரும் அதை பார்த்து வருத்தப்பட்டாங்க. அதனால் அவங்க மதர் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சமாக ப்ரெட் எடுத்துகிட்டு வந்து அதை க்ரம்ஸ் மாதிரி ஆக்கி தூக்கி போடுறாங்க. பட் அது யாருமே அது வந்து எந்த ஒரு துளி ப்ரெட்டு கூட வந்து அந்த ஸ்பேரோஸ் டச் பண்ணலை. அவங்கள கூட்டிகிட்டு போயாச்சு, அவங்களோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ண எடுத்துகிட்டு போயாச்சு. அந்த ஸ்பேரோஸும் பார்த்திங்கன்னா அமைதியாக பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். அதாவது நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரெட் க்ரம்ஸையும் அந்த ஸ்வீப்பர் வந்து க்ளீன் பண்ணி டஸ்ட்பினில் தான் போட்டாங்க. விச் மீன்ஸ் அந்த ஸ்பேரோஸ் எல்லாம் அதை சாப்பிடவே இல்லை. ஏன்னா கிராண்ட்மதர் அதை கொடுக்கல, கிராண்ட்மதர் உயிரோடு இல்லைன்றது அவங்களுக்கு தெரியுது. ஈவன் தட் ஸ்பேரோ நோ தட் இல்லையா, அந்த ஸ்பேரோக்கு அந்த விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து அவங்க கிராண்ட்மா வந்து அவ்வளோ பாண்டிங்கோட ஒரு ஸ்பேரோஸ் ஆகட்டும் அவங்களுடைய கிராண்ட் சைல்டு ஆகட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா குஷ்வந்த் சிங். உங்களுக்கு அவருடைய ஆத்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. குஷ்வந்த் சிங் இஸ் அன் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் லாயர். இவர் வந்து ஸ்டீஃபன்ஸ் காலேஜில் படிச்சிருக்காரு, கிங்ஸ் காலேஜ்லேயும் 2 காலேஜஸ்லையுமே நான் படிச்சிருக்காரு. இந்தியன் ஃபாரின் சர்வீஸில் 1947 அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரைட்டர் அண்ட் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ்
கீன் செக்யூலரிசம்னா இந்த தனிமைப்படுத்தப்படுற விஷயம்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு இதில் சர்க்காசம் அண்ட் லவ் ஃபார் poetry. And பார்த்தீங்கன்னா he served as the editor of several literary and news magazines as well as 2 newspapers. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பத்ம பூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு 1974ல் and பத்ம விபூஷன் by the government of India, சாகித்ய அகாடமி ஃபெலோஷிப் பை சாகித்ய அகாடமி ஆஃப் இந்தியா. ஸோ இவ்வளோ அவார்ட்ஸ் எல்லாமே இவர் வாங்கியிருக்காரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருடைய பாண்டிங் பிட்வீன் ஹிஸ் கிராண்ட் மதர் அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே எழுதியிருக்காரு. அதாவது ஒரு லேடி ஈவன் அந்த அதாவது கிராண்ட்மா இருக்காங்களே அவங்கள வந்து எப்படி போர்ட்ரே பண்ணி அது ஒரு போர்ட்ரேட்னா வந்து நம்ம பிக்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்கள வந்து இந்த த்ரூ அவுட் த ஸ்டோரி வந்து எப்படி வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வீடியோ அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.